சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த 3 பயிற்சி மருத்துவர்கள் தாக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் தாக்கியவர்களை கைது செய்ய பயிற்சி மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் கண்ணன் வழங்க கேட்கலாம். சுரேஷ் கண்ணன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மருத்துவமனை கல்லூரியில் கடந்த மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அவசர கால சிகிச்சை பிரிவில் பயிற்சி மருத்துவர்கள் 3 பணியில் இருந்தபோது சிவகங்கை நேரு பஜார் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் விபத்தில் சிக்கிய நிலையில் அவரது நண்பர்கள் சிகிச்சைக்காக கொண்டு வந்து சேர்த்துள்ளனர். அச்சமயம் நிலைய மருத்துவர் இல்லாததால் பயிற்சி மருத்துவர்களை சிகிச்சை அளிக்க முற்பட்டுள்ளதுடன் நரம்பியல் மருத்துவரின் ஒப்புதல் பெற வேண்டும் என கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் இளைஞர்களுக்கும் சிகிச்சை அளிக்க தாமதம் ஏற்படுவதாக கூறி சிகிச்சைக்கு வந்த இளைஞர்கள் நண்பர்கள் பயிற்சி மருத்துவர்கள் வாக்குவாதம் செய்தனர். பயிற்சி மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனை அடுத்து அங்கிருந்தவர் அவர்களை விலக்கி சமாதானம் செய்த நிலையில் இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த சிசிடிவி காட்சியுடன் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் சார்பில் சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக இன்னும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை கண்டித்து பயிற்சி மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.